ஜோதிபீடம் நமக ஓம் ஜோதிபீடம் நமக ஜோதிபீடம் நமக ஓம் ஜோதிபீடம் நமக. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஸ்கூல் பண்ணுறேங்க, ஒரு ஸ்கூல் நடத்தலான் இருக்கேன், ஒரு காலேஜ் நடத்தலான் இருக்கேன், பார்த்து சொல்லுங்க நடக்குமா நடக்காதா அப்படின்னு நான் வந்து ஜோசியர்கிட்ட கேட்குறேன். அந்த ஜோசியர் சொல்கிறாரு, இந்த ஸ்கூல் நடத்தினா நடக்கவே நடக்காதுப்பா, இந்த காலேஜ் நடத்தினா நடக்கவே நடக்காதுப்பா, பண்ணாதுப்பா அப்படின்றாரு. ஓ ஆமா வேணாமோ, நம்மளுக்கும் ஸ்கூலுக்கு ஒத்தே வரல, நம்மளுக்கும் காலேஜுக்கு ஒத்தே வரல போல இருக்கு, நம்ம விட்டுறோம். ஆனால் அது எது குறிக்குதுன்னா, எதெல்லாம் அதை குறிக்குதுன்னா, எந்த இடத்துல நீ ஸ்கூல் கட்டலாம் நினைச்சிட்டு வந்தியோ அந்த இடத்த யார் கூட சேர்ந்து கட்டலாம், பார்ட்னராக சேர்ந்து கட்டலாம் நினைச்சியோ அந்த பார்ட்னர்ஷிப்பை, யார்கிட்ட பணம் கடன் வாங்கி கட்டலாம்னு நினைச்சியோ அவருடைய கைராசியை கட்ட வேண்டிய யோகம் இருக்குது. இவர் போனா டாப்ல வந்துருவாரு, அதை சொல்ல மாட்டான் ஜோசியம் பாக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க, இதுல வேணாம்ப்பா கட்டாதீங்கப்பா விட்டுருங்கப்பா. இவர் என்ன நினைப்பாரு, ஆமாவோ நம்மளுக்கு ஏதோ யோகம் இல்லை போல சொல்லி விட்டுருவாரு. ஆனா இவர்கிட்ட பணம் வாங்கி, ராஜேந்திரன் கிட்ட பணம் வாங்கி போடுறத பதிலா இன்னொரு சண்முகத்திட்ட போய் பணத்தை வாங்கி போட்டாங்கன்னா நடந்திருக்கும். ஏன்னா அவர் கொடுக்குற கைராசி சரியில்லை, அதுதான் நடக்காதுன்னு வருது. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற தொழில் சரியானது கிடையாது, அதை வச்சு எதுவும் முடிவெடுக்க முடியாது. சரியா சரியில்லையா, பண்ணலாமா வேணாவா. நான் ஐஸ்கிரீம் விற்றா இன்னைக்கு வியாபாரம் நடக்கும், நீங்கள் ஐஸ்கிரீம் விற்றா வியாபாரம் நடக்கும், நீங்களே பண்ணி விற்றா நடக்காதுன்னா எப்படி நடக்காம போகும். ஐஸ் வாங்க வாங்கி சாப்பிட்டு தான் இருப்பான். அப்படி கிடையாது. யார்கிட்ட நீ பணம் வாங்குற, எந்த இடத்துல பண்ணலாம்னு நினைக்கிற, என்ன டோர் நம்பரு, அந்த வீட்டோட வாசப்படி என்ன, கிழக்கம் இருக்கா வடக்கத்தை இருக்கா, அந்த கிரகம் என்ன, உன்னுடைய சுபாவம் என்ன, உன் வாய் எப்படி இருக்கு, நீ கத்துவியா கத்த மாட்டியா. அவன் கத்துனா 300 கேட்குது, அதனால ஐஸ் நல்லா வியாபாரம் ஆகுது. நீ கத்துனா பக்கத்துல இருக்க எனக்கு கேட்க மாட்டேங்குது, அதனால ஐஸ் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் குறிச்சுதான் ஒரு தொழிலை கணிக்கணுமே தவிர இதெல்லாம் யாரும் புரியுதுல இந்த காலத்துல. 100 ரூபா கொடுத்தா போதும், பார்த்துருந்து இது பண்ணாதப்பா இது பண்ணிருப்பாங்க போப்பா, அவ்வளவுதான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, நீங்க இப்போ தொழில் சொன்னீங்க, அது ஆகுதுன்னு நான் சொன்னேன், நீங்க அப்படியே மாற்றி அமைச்சிருவாங்க. நான் இது பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன், இங்க இருந்து பண்ணலாம் நினைச்சிருக்கேன், நகை எடுத்து போய் இந்த பேங்க்ல வச்சுட்டு பண்ணலாம் நினைச்சிருக்கேன், இவங்க நகையை வைக்கிறது வேணாம், எடை கடன் வாங்கலாம்னு பார்க்கலாம், அப்போ நடக்குதான்னு பார்க்கலாம். இது மாற்றி அமைங்க, மாற்றி அமைச்சு பாருங்க, நடக்கலாம் ஒரு வேலை. ஜோதிபீடம் நமக ஓம் ஜோதிபீடம் நமக ஜோதிபீடம் நமக ஓம் ஜோதிபீடம் நமக. சித்தர்களின் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோம்.